அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். இன்று உதயன் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கத்தோடு நான் வந்துள்ளேன். கடந்த பாராளுமன்ற அமர்விலே பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க அவர்கள் மலைப்பகுதியை கூட இராணுவத்தினர் மிச்சம் விடவில்லை என்று கருத்து வெளியிட்டார். அந்த கருத்தையும் எமது வழிவடக்கு காணிகள் விடுவிப்பு குறித்தும் ஆசிரியர் இங்கே அலசுகின்றார். வாருங்கள் பார்ப்போம். ஆசிரியர் தலையங்கம். பச்சை மரத்துக்கே இந்நிலை நேரின், பச்சை மரத்துக்கே இந்நிலை நேரின். இராணுவத்தினர் ஒரு மலைப்பகுதியை கூட மிச்சம் விடாமல் ஆக்கிரமிக்கின்றனர். எந்த ஒரு மலைப்பகுதியிலும் விவசாயத்துக்காக ஒரு துண்டு இடமில்லை. தயவு செய்து எமது பகுதிகளில் படை முகாம்களை அமைக்க வேண்டாம். இப்படி ஒரு கோரிக்கையை அரசாங்கத்திடம் விடுத்திருப்பது தமிழ் மக்களோ தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லர். மாறாக பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சாமர சம்பத் தசாநாயக்காவே இவ்வாறு ஒரு கோரிக்கையினை நாடாளுமன்றத்தில் முன்வைத்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 2025 ஆண்டுக்கான பட்ஜெட்டின் பாதுகாப்புத்துறை தொடர்பான ஒதுக்கீட்டில் உரையாற்றும் போதே சிங்கள பகுதிகள் மீதான இராணுவ ஆக்கிரமிப்பு தொடர்பில் பட்டவர்த்தனப்படுத்தியிருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்கா. கத்தோலிக்கர்களின் புனித நூலான வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து தெரிவித்ததாக ஒரு வசனம் உள்ளது. பச்சை மரத்துக்கே இந்த நிலை நேர்ந்தால் பட்டமரங்கள் என்னவாகும் என்பதாக அமைந்துள்ளது அந்த வசனம். அதாவது இறை மகனான தனக்கே இத்தனை துன்பங்கள் வழங்கப்படுகின்றன என்றால் சாதாரண மக்களின் நிலைதான் என்ன என்ற கருப்பொருளைத்தான் அந்த வசனம் கட்டியம் செய்கின்றது. இந்த இறை வார்த்தைகள் இன்று இலங்கை தீவுக்கும் கச்சித பொருத்தம். தன் இனத்தைச் சேர்ந்த தன் மொழியை பேசுகின்ற சிங்கள மக்களின் வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் இன்று ஸ்ரீலங்கா இராணுவத்தால் வகை வகையாக வேட்டையாடப்படுகின்றன என்றால் தமிழர் பகுதிகளின் நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பதில்லை. விவசாய பூமியான வெலிகாமம் வடக்கில் பல நூறு ஏக்கர்கள் நிலப்பகுதி இன்னமும் இராணுவத்தின் பிடியில் தான் உள்ளது. தென்னைகள், மா, பலா என மூதாதையர் பயிரிட்ட வளங்களின் அறுவடைகள் இன்று இராணுவ திரைசேரியை நிரப்பிக் கொண்டிருக்கின்றன. மண்வளம், தண்ணீர் வளம், சந்தை வாய்ப்பு என அனைத்தும் சீருடை தரித்தவர்களால் அனுபவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இராணுவத்தினால் நடத்தப்படும் ஹோட்டல்கள் மற்றும் கடைகளுக்கும் தமிழர் தாயகத்தில் பஞ்சமில்லை. இப்போது ஆக பிந்தியதாக இராணுவத்தினரால் அழகங்களும் கூட நடத்தப்பட்டு வருகின்றன. மலைப்பகுதிகளில் செய்யப்பட்ட விவசாயத்தை இராணுவம் ஆக்கிரமித்து விட்டது என்பதற்கே இத்தனை பதைபதைப்பு என்றால் வாழ்விழந்து வளமிழந்து மண்ணிழந்து மரபிழந்து நிற்கும் தமிழர்களின் பதைபதைப்பையும் உள்ள கொதிப்பையும் புரிந்து கொள்வதொன்றும் அவ்வளவு கடினமான காரியமல்ல. இங்கே விடயம் சிங்கள பகுதிகள் தமிழர் பகுதிகள் என்பதல்ல. ஆக்கிரமிப்பு என்னமோ ஒன்றுதான். பொதுமக்களின் அன்றாட வாழ்வாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் ஏற்படுத்தப்படும் இராணுவ தலையீடுகள் எதுவாக இருந்தாலும் அது கண்டிக்கப்பட வேண்டியதே. ஆதலால் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்காவின் கருத்தை தமிழர் தேசத்துக்கான ஒரு சாட்சியமாக கருதி செயற்பட வேண்டிய தார்மீக பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அதற்குரிய ஒத்துழைப்பை கட்சி பேதம் இல்லாமல் வழங்க வேண்டிய கடமை அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஆனது. நன்றி.